உனக்குண்ணா முனிசிபல் டப்பு டப்புன்னு பொறுமையாக செய்ய அப்போ ஓனர் ரொம்ப வந்தாங்கன்னா என்ன தானே திட்டுவாங்க. டேய் டப்பு டப்புன்னு வேலையை முடிங்கடா. அப்படியே சிரிச்சினே உக்காந்துக்கிறீங்க. பக்கத்து கடைக்காரன் எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டி கடையை போட்டான். நீங்கள் இன்னும் இப்போதான் அடிக்கினே இருக்கிறீங்க. இருக்கா முச்சிடலாங்க. வியாபாரம்லாம் போகுதுடா, சீக்கிரம்டா. அக்கா என்னடா அக்கா என்னடா சொல்கிறா? ஒரு 2 நாள் லீவு கொடுங்க, தீபாவளி ஊருக்கு போகிறேங்க. டேய் மற்றவங்க தீபாவளி கொண்டாடுறதுக்கு தான் நம்ம இங்கே உசுறு குத்து வேலை செஞ்சுன்னு உட்காந்துக்கிறோம். நீ என்னடா லீவ் போட்டு போகிறேன்ற? அப்புறம் எப்படி அவங்களாம் தீபாவளி கொண்டாடுவாங்க? நீ பட்டாசு ரெடி பண்ணி கொடுத்தா தானே? அது இல்லைக்கா, மாமா அக்காவுக்கு தலை தீபாவளி, மாமா எல்லாம் வராங்க, பட்டாசுலாம் வாங்கினேன். 2 நாள் கூட இருக்கிறான்னு சொல்கிறாங்க அம்மா. அதை போயிட்டு வந்துடுங்க. ஒரு 2 நாள் மட்டும் லீவு கொடுங்க. டேய் நான் தான் சொல்லினுக்கிறேன், நீ திரும்ப திரும்ப லீவு கொடுண்ணா. உங்கள் கான்ட்ராக்ட்ண்ணா 2000 பட்டாசு எனக்கு சுற்றி கொடுத்துட்டு போனோன்னு கான்ட்ராக்ட் போட்டேன். 2000 பட்டாசு இன்னைக்குள்ளே நீ சுற்றி முடிஞ்சா சுற்றி கொடுத்துட்டு போயேன்டா. ஒரு வாரம் சுற்ற வேண்டியது ஒரே நாள் சுற்றி தான் சொன்னா எப்படியா சொல்றது? அப்புறம் தெரிஞ்சு தானே கான்ட்ராக்ட் போட்ட. வேலையை பாடுறா. அப்படி பண்றீங்க. எனக்கு மட்டும் நான் ஆசை இல்லையா நான் லீவ் கொடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு நாள் தாங்க ஆகுது. நாங்க போய் சந்தோஷமா இருக்க முடியாது வீட்டுல. நீ போய் அங்கே சந்தோஷமா இருந்துட்டா பட்டாசுலாம் எப்படா ரெடி பண்ணுறது? போகா நீ. போன தீபாவளி கை உடச்சின்னு போயிடுச்சு. ஒன்றும் தர மாட்டீங்க. ஒரு பணம் கணக்கு தரேன், நீங்க ஒன்றும் தர மாட்டீங்க. சம்பளம் சரியா தர மாட்டீங்க. என்னதாங்க பண்றது நாங்க? டே நானா எதிர்பார்த்தேன்னாடா? பட்டாசு ரெடி பண்ணும்போது தீ பிடிக்கும் உனக்கு கை போகணும் நானே எதிர்பார்த்தேன்னா. சரி ஆனது ஆகி போச்சு. மேல் இடத்துல எழுதி போட்டுக்கிறேன், இது மாதிரி பட்டாசு வெடிச்சிச்சு, கையெல்லாம் போயிடுச்சு, காசு கொடுங்கன்னு எழுதி போட்டுக்கிறேன். இன்னும் வரல. நானும் உன் காசை துண்டா போட போறேன். ஆல்ரெடி பொண்ணு தர மாட்டானுங்க. பட்டாசு வேலை செய்யறிய, எப்போனாலும் உயிர் போற, எப்போனாலும் ஃபயர் ஆகும். இதெல்லாம் யாரு கேரண்டி தருவாங்க? இப்போ இது வேற போச்சு. வரவன் எல்லாம் பொண்ணு போட்டோ பார்த்தோன்னே வேணான்றானுங்க. கஷ்டமா இருக்குதுக்கா. ஏங்க அப்படி பண்றீங்க? நான் என்னடா பண்ணேன்? நான் தான் எழுதி போட்டு தான் வரலன்றேனேடா. உன் பாத்துல வந்து நான் என்னடா பண்ண போறேன்? சீக்கிரம்டா. இந்த குருவி பட்டாசு லட்சுமி பட்டாசுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டணும்டா. ஓட்டிட்டு வாடா சீக்கிரம். குருவி பட்டாசு என்னக்கா நீ இப்படி அப்டேட் ஆகாம இருக்கிற? என்ன அதுல அந்த காலங்கா குருவி பட்டாசுல குருவி ஓட்டுறது, லட்சுமி பட்டாசுல லட்சுமி பட்டா ஓட்டுறது, யானை பட்டாசுல யானை போடுறது, அதெல்லாம் அந்த காலங்க. இப்ப எல்லாம் மாறிட்டானுங்க. என்னடா சொல்ற? இப்ப ட்ரெண்டிங்கா போறாங்க. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாங்களா, அவங்க போட்டோ போட்டு விடுங்க. இப்ப அவங்க தான் பயங்கர பீக்ல இருக்கிறாங்க. பயங்கரமா போறாங்க அவங்க. ஆமா அவங்க போட்டோ போட்டு விடுங்க. பக்கத்து கடைக்காரன் பாரு, புளியார் போட்டா, விநாயகர் போட்டா, கிருஷ்ண போட்டா, எல்லாம் போட்டா போட்டுக்கிறான். நீ இதை போட்டு விடுங்க. பயங்கரமா பிக்கப் பண்ணு போவோம். நிஜமாவாடா? வெடிக்க மாட்டானுங்க சில பேர். ஐயோ அம்மாள் வெடிக்காதீங்க சொல்லி எது போயிடறாங்க. படம் வெடிக்க மாட்டானுங்க. இந்த ரீல்ஸ்ல போறாங்க, போட்டோ போட்டு பாரு, காண்டுல வெடிப்பானுங்க. டமால் வெடிக்கலாம், கலத்துக்கு போட்டு அடிச்சு வெட்டுவானுங்க. நல்ல ஐடியா வைக்குதேடா. நல்ல ஐடியா எல்லாம் குடுக்குறேன். ஒரு 2 நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டேய் திரும்ப லீவுன்னு கேட்காதடா. நான் குழந்தை குட்டிங்களோட பட்டாசு வெடிக்கிறேன்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையாண்ணா? என்ன பண்றது? வருஷம் ஃபுல்லா உழைக்கிறது இந்த ஒரு நாளைக்கு தான். இந்த ஒரு நாளா நம்ம லீவு போட்டா அப்புறம் யாவும் பட்டாசு வெடிக்கிறது? அடுத்த அட்டை எங்க? அடுத்த அட்டை இருக்குது. அக்கா போனஸ் நான் கொடுக்க. போனஸா? இருடா இப்பதான் நீ பேக் பண்ணிக்கிற. பேக் பண்ணதெல்லாம் ஷோகேஸ் பொம்மை மாதிரி வைப்போம். வியாபாரத்தை பண்ணும். வியாபாரம் பண்றதுல நான் 3/4 எடுத்துக்கிறேன், உனக்கு 1/4 தரேன். எப்ப பார்த்தாலும் ஓனரே நல்லா இருக்கிறீங்கக்கா. நமக்கு 1 ரூபாய் கிடைக்க மாட்டேங்குது, 2 ரூபாய் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ரெடி பண்ணி செட் பண்றதுக்குள்ள எவ்வளவு நாக்க தள்ளுதுன்னு எனக்கு தாண்டா தெரியும். எங்க கிடக்குது? ஏன்டா உன்னை நான் வேலைக்கு வச்சா நீ எனக்கு வேலை வைக்கிற? என்னக்கா ஒரு ஹெல்ப் தானக்கா. ஒண்ணுத்துக்கு ஒரு ஸ்லாப்லர் மட்டும் ஆயிடுறா. சரிக்கா 2 3 நீங்க ரொம்ப ஏழையா இருக்கீங்கன்னு தெரியுங்க. அதுக்கு இல்லடா, 2 3 ஸ்லாப்லர் ஒட்டினா வெடிக்கும் போது பேப்பர்லாம் பிஞ்சின்னு போக மாட்டுதாண்டா. கஸ்டமர் ஃபீல் பண்றாங்க. நம்ம கஸ்டமர் தானே முக்கியம். டேய் அந்த மிளகா படத்துல முனையில கிள்ளி வைடா. இதேக்கா ஏன் நிறைய பேருக்கு வெடிக்கும் போது அது முனை கிள்ளும் போது கையில அந்த மருந்துலாம் படுதுன்னு பயப்படுறாங்கடா. குழந்தைங்களாம் வர வெடிக்குது இல்ல. நம்மள பாருங்க இதை விடையாக அவனுங்களுக்கு. இது என்ன மருந்து வந்துட போகுது கிள்ளும் போது. இதை கூட அவங்களால கிழிக்க முடியாதா? கிள்ளி அவங்க அழகா திருப்பி வச்சு அழகா வைக்கணும் பழுது. அவங்களுக்கு பாயில கச்சி துப்பி வைக்கிட்டா லைட்டா எதனா பண்ணி வைக்கவா? நான் அந்த கை வச்சு வேலை செய்தே பெரிய விஷயம். ஏதோ குடும்ப கஷ்டத்துக்கு வந்து நீ நாங்க ஓவரா வேலை வாங்கி நிக்கிற. இப்ப நான் இதை உட்காந்துன்னு முடி வெட்டுற மாதிரி இப்ப உட்காந்து கத்தி கழிச்சு வெட்டி கிடக்கு தானே. சரிடா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கஸ்டமர் கவர் பண்ணலடா. கவர் பண்றாங்க, ரிப்பேர் பண்றாங்க. நீ இருக்கிற கண்ணு வேற தெரிய மாட்டேங்குதா? மிஷின் ஆகுதுக்கா.
மருந்து படுது இல்லடா, அதனால கூட இருக்குண்டா. நிறைய வியாதி வருது, என்ன பண்ண போறேன் தெரியல. இந்த வயசுல வேலைக்கு வேற வந்துட்டேன் நான் தீபாவளி கழிச்சு உன்னை ஃபுல் உடம்பு செக் படத்துக்கு கூட்டின்னு போறேன்னா. கூட்டு போயிட்டு அதையும் எங்க அதுல பிடிக்க நீ பக்கத்து கூட ஒன்று எரிஞ்சு போச்சு, என்ன ஆச்சு? அதை ஏன்டா கேட்குற? இந்த பட்டாசு வெடிக்கிறவனுங்க கொஞ்சம் தள்ளி கிள்ளி வைக்க மாட்டானுங்கடா. குடோனு பக்கத்துலேயே வெடிச்சு விட்டுறானுங்க. அது உள்ள 1 2 இத்தனோண்டு பொறி பட்டா கூட வெடிச்சு போகுதுடா. உள்ள இருந்தவங்க 4 பேர் செத்து போயிட்டாங்களாண்டா. என்ன பண்றது? சாக வேண்டியதான். நானும் ஒரு நாள் சாவ தான் போறேன், நீங்க ஒரு நாள் சாவ தான் போறீங்க. சரி போய் கடையை போடுமாக்கா. முஷ்டியா வேலையா? கொஞ்சம் முடிச்சு வச்சுக்கிற, இருக்கு தான் போட்டு போய் வித்துருங்க. வாடா வாடா போலாம் வா. ஒடே வாங்க 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 வாங்க. 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா ஜோடி 100 ரூபா ஜோடி 100 ரூபா ஜோடி 100 ஜோடி 100 ஜோடி 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 ஜோடி. ஓடி 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 ஓடி. என்னப்பா இவ்வளோ அதிகமாக சொல்ற? ஓ என்ன பொருள் கம்மியாக காலைக்கிறியா? உள்ள நிறைய இருக்குதா குடோன் உள்ள? மான வேற மழை வர மாதிரி இருக்குதா, அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிசினஸ் பண்ணுகிறேன். நான் பட்டாசு சொல்லப்பா, நீ வச்சுக்கிற ரேட்டை சொல்றேன். 100 ரூபான்றா? 100 ரூபா அதிகமாகுதாக்கா? இது மொத்த பொருளும் 50 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி. உங்ககிட்ட எதனா ஆஃபர் இருக்குதா? இது எல்லா பொருளும் 50 ரூபாய்க்கு கிடைக்கிற மாதிரி என்கிட்ட ஆஃபர். என்கிட்ட ஆஃபர் இல்லக்கா. இல்ல வேற எதனா கடை தெரியுமா உனக்கு? சொல்லு 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 சொல்லு. இருக்குது கடை இல்ல, ஆனா நீ அசிங்கப்படுவிய, பாக்குறது டீசெண்டா வேற இருக்கிற, நீ பண்ண மாட்டேன். நீ போ. ஏப்பா 50 ரூபாய்க்கு பட்டாசு கிடைக்குதுன்ற, நான் ஏன் அசிங்கப்பட போறேன் சொல்லுப்பா. அதை பண்ண மாட்டேல. பக்கத்து தெரு 3வது தெரு இல்ல 4வது வீட்டுல ஒரு டெத்து ஒண்ணு. இப்பதான் கட்ட போய் நிறைய பட்டாசு வாங்கிட்டு போனா. போ போ வச்சு ஓடி வராம பாரு. அந்த காப்பல் தண்ணி தெளிச்சு வீட்டுக்கு எடுத்து போயிடு. சொரிநாய் இப்போ அந்த சொரிநாய் மூஞ்சாலியும் பாத்தியானல. என்னப்பா 50 ரூபாய் இவ்வளவு பட்டாசு கேக்குறிய? உனக்கு மனசாச்சு இல்ல? போன வருஷம் இதே இடத்துல தான் கடை போட்டேன். போன வருஷம் 2 கை வச்சு வாங்க வாங்க ஜாலியா 2 கை கும்பிட்டு கும்பிட்டு கூட்டுங்க அந்தனே. இந்த மாசம் ஒரு கை தானே இருக்குது, என்ன கேப்புன்னு ஒரு அறிவு இல்ல. பட்டாசு உள்ள அங்கதான் இருக்குது பாரு. திருடுறதான் இப்ப இங்க இருந்து ஒரு பட்டாசு தான். நீ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சத்தியமா எடுக்கலன்னு சொல்லு. எப்ப சத்தியமா எடுக்கலப்பா. அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இது பண்ணிக்கிறோம். 50 ரூபாய்க்கு கேக்குறேன். வந்து ஒரு கைக்கு என்னாச்சு? இதுவாக்கா பட்டாசு பண்ணினே வந்தாங்க. யாரோ ஒரு நாதாரி நாய் பீடி பூச்சி உள்ள போட்டானா, ஆவாத தூக்கி போட்டானு தெரியல. நெருப்பு டப்ப 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 டப்புன்னு எரிஞ்சு குடோனே எரிஞ்சு போச்சு. 4 பேர் செத்து போயிட்டாங்கக்கா. எனக்கு கை போயிடுச்சு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு 2 பேர் கை கால் எல்லாமே போயிடுச்சு. கண்ணு தெரியாம போச்சுக்கா. என்ன பசங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறான். ஒரு 150 நீங்க எனக்கு சேர்த்து தரத்தால குடுக்க ரேட்டு வாங்கி போக மாட்டீங்களா? அதான் எங்களுக்கு கஷ்டமாகுது. என்ன பண்றது? இவ்வளவு ரிஸ்கா இருக்குது இந்த வேலையில. உனக்கு என்னக்கா வயசு? எனக்கா 45 ஆகும். 45 ஆகுது. எல்லாம் பேர்லாம் படிக்க தெரியுது தானே. எனக்கு 25 கூட ஆகலக்கா. பேர் படிக்க தெரியலக்கா. கண்ணு மங்களா போச்சுக்கா. நான் கூட எங்க ஸ்கூல் போலியோ படிக்கலையோன்னு கேட்டேன். இப்ப நீ கடை வச்சுக்கிற, திடீர்னு மழை வந்துருச்சு, என்ன பண்ணுவ? நீ வாங்க தேவையில்ல, புரியுதா? இப்படி சாவு விட்டு சாவு அடிக்காத. திடீர்னு மழை வந்து என்ன பண்றது நீனு? இல்லப்பா இவ்வளவு தூரத்தி அழுன்னு போறதுக்கு ஆள்ல வச்சுக்கிறியா? எனக்கு ரொம்ப நாள் டவுட் கேட்கணும் வச்சு வெடிக்கிறேங்க. வருஷம் 365 நாள் வேலை செய்யறேங்க. இந்த 2 நாள் தாங்க எங்களோட வியாபாரமே. அதே பாரு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டுக்குது 2 மணி நேரம் தான் வெடிக்கணும் அப்படின்னு. 500 பேர் 365 நாளைக்கு வேலை செஞ்சு 2 மணி நேரம் கவர்மெண்ட் ரூல்ஸ் கொடுத்துனா காப்பாடுறாங்க. அதுக்குள்ள நீங்க லாபம் அள்ளிட மாட்டீங்க? அல்றாங்க, அப்படியே கொளுத்துதுங்க. வேற எங்க வயிற்றுச்சல் கழிப்பி நிக்கிறேன். என்கிட்ட நீ 100 ரூபாய்னு விற்கிற, மத்தவங்க கிட்ட விற்க மாட்டியா என்ன? ஒரே பாம்பு தான் இது. பெரிய கடிச்சு அடிச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சி பாம்பு மாரி ஆயிடும். அப்படியே மூஞ்சி ஆளு மூஞ்சி பார்த்தீங்களா அதுக்கு. சரி நீ இதெல்லாம் விட நாட்டு வெடியில வச்சுக்கிறியா? எந்த நாட்டு நடி வேணும்? சீனா நாட்டு வேணுமா, அமெரிக்கா நாடு வேணுமா, ஆப்பிரிக்கா வேணுமா? ஆப்பிரிக்கா குரங்க இருக்க தேவை எதுவும் போயிலட்டா கிளம்பு. நாட்டு வெடி வேணுமா? நாட்டு வெடி மூஞ்ச பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சு சுடுற நாய் நீ தான். நாட்டு வெடி வேணுமா உனக்கு? நாட்டு வெடி துப்பாக்கி எங்க? துப்பாக்கி சிவகார்த்தி கிட்ட வாங்கிக்க போ. புடிங்க விஜய் அப்படின்னு குத்துட்டு போயிட்டாரு. அவர்கிட்ட வாங்கிக்க போங்க. படசு வாங்க வந்தே இல்லையா நீ? இல்லப்பா நீங்க அடுத்த வருஷம் எப்ப கடை போடுவீங்களோ என்ன கண்டவனே யாருக்கு தெரியும். வரோம் இப்படியே வந்து தாலி ஏற போ. அதுக்கு இல்லப்பா, இந்த நாட்டு வெடி எல்லாம் குடுத்தீங்கன்னா அடிக்கடி கொக்கு ஓட்டுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். விவசாயாக்கா? ஐயோ மன்னிச்சுக்கா, கால கொடுக்காக்கா. மன்னிச்சுக்கா, விவசாயம் தெரியாம நான் என்னென்னவோ பேசுங்க. உங்க கஷ்டம் எனக்கு தெரியுங்க. எடுத்துட்டு போங்க. என்ன ரேட்டுக்கு வேணுமா எடுத்து போங்கக்கா. உங்களுக்கு எங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லக்கா. நீங்க வியாபாரம் பண்ணிட்டு வெளியே வயிறு போவீங்க, நாங்க எல்லாம் உற்பத்தி பண்ணி நாங்க வெறும் வயிற்றுல போவோம். நம்ம 2 பேரும் பார்ட்னர் தாங்க. போடே அடிச்சுக்கா. போ எடுத்து போ. என்னென்ன வேணும் எடுத்துட்டு போ. நிஜமாவா சொல்றா? எடுத்துட்டு போக்கா. உனக்கு இல்லாத்தினாக்கா நீங்க பாரு விவசாயம் பண்ணி ஊருக்கே சாப்பாடு போறீங்க, நாங்க படம் செஞ்சு ஊருக்கே வெடிக்க வைக்கிறோம். எடுத்துட்டு போ.
ஏப்பா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அபிமானா நான் திட்டுவாங்க. முதல்ல நான் விவசாயம் மட்டும் கெத்தா சொல்லியிருப்பேன்பா. ஒரு வார்த்தைக்கு தாங்க சொன்னேன். ஆ. உங்ககிட்ட எல்லாம் விவசாயம் பண்ணி பயிர் கீர் எல்லாத்தையும் வாங்கி காசு கொடுக்காம 1000 ரூபாய் மூட்டைன்றீங்க இல்ல, அது 100 ரூபாய்க்கு கேட்டா கம்முன்னு இருப்பேன் நீ. திட்டுவனே அப்ப நான் மட்டும் அவனை கொஞ்சம் நான் மனுத்துவேன். ஏதோ ஒரு விவசாயம் பண்ணி கொக்கு ஓட்ட கோழி ஓட்டன்றே சரி 4 படாசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுலான்னு வச்சுக்க. அநியாயத்தை அப்பாப்பா வச்சுன்னு போவாதுக்கா. தே ஹாப்பி தீபாவளி ஒழுங்கா குடு நீ. தீபாவளி வச்சு நான் ஹாப்பியா கொண்டாட போறதில்ல. ஒரு 4 பாக்ஸ் சேர்த்து வாங்கி போனா நான் ஹாப்பி தான், எனக்கு தீபாவளி தான். எடுத்துட்டு போ. அதில் ஒன்று கொடு, இதில் ஒண்ணு கூட. ஏன் இத்தனை வருஷமா நீ பட்டாசு வியாபாரம் பண்ற, அதில் இதுலன்னு சொன்னா உனக்கு தெரியாதா? இவ்வளவு திருத்து இதுல எதுல அதுல போய் தேடுவேன் நானு. அதுல இருந்து பட்டாசுல எழுதி வச்சுக்கிது. அதுல உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? என் கண்ணை பாரு, அதுலன்னு அதை பாக்குறது தெரியல உனக்கு. அங்க பார்த்து அப்படி இது எங்க பாக்க நான் பார்க்க முடியுமா? பாரு அப்படி அநியாயம் பண்றீங்க. பாக்ஸ் எவ்வளோ? எந்த பாக்ஸ்? ஓ பெருசா வச்சுக்கிறிய பாக்ஸ். இதெல்லாம் நீ வாங்க மாட்டே போனி. ஏன் என்ன பார்த்தா நான் உனக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குதா? 1200 ரூபாய் வாங்குவியா? 200 வச்சுதானே வாங்கி தின்ற நீ. மனசு வந்து 1500 ரூபாய்க்கு அரிசி வாங்க மாட்டேன். ஒரு பாக்ஸ் வாங்கி நீ. ஏய் எனக்கு பாக்ஸ் தான் வேணும், 200 ரூபாய் கொடு. இந்திக்காரன்லாம் அழகா சொன்ன ரேட்டு குடுத்துட்டு போவான் தெரியுமா? இந்திக்காரங்கிட்ட வாங்கிக்க. என் பக்கத்து தெருவில் இந்திக்காரன் தான் பட்டாசு பாக்ஸ் கடை போட்டுக்கிறான். இதை விட உனக்கு சூப்பர் ஐடியா ஒன்று தர்றேன். வெறும் 300 ரூபாய் பட்டாசு வெடிக்கலாம் நீ. எப்படியா? ஒரு 3 கிலோ பூண்டு வாங்கி நல்லா தின்னுட்டு டர 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 டரன்னு அடிச்சு கிடங்க கூட குடும்பமே போங்க. மூஞ்சம் பாத்தியா? 300 ரூபாய்க்கு வேணுமா பாக்ஸ்? கொஞ்சம் பாவம் பாருக்கா, கைய பாருக்கா. ஏங்க அப்படி பண்ற? கத்த வைக்காதக்கா. ஆல்ரெடி கை இல்ல, உடம்பு இல்ல, கண்ணு இல்ல. நானே 1008 வியாதியில இருக்கிறேன். எங்க கிட்ட வந்து இப்படி பண்றீங்க? சரிப்பா சொல்ற ரேட்டு குடுக்குறேன், வாங்கிக்கிறேன் குடு. தட் இஸ் குட் கேர்ள். என்னடா இப்படி வந்துக்கோ. 2 பாக்ஸ் குடு அப்படியே. திரும்ப 2 பாக்ஸ்? எந்த பாக்ஸ்? ஏப்பா பெரிய பாக்ஸ் குடுப்பா 2 பாக்ஸ். கொஞ்சம் வாழ்த்தி தான் கூட. என்னன்னா ஐராக்கா நானு காரியமா பண்ணிக்கிறேன் உனக்கு. நான் பாக்ஸ் வச்சு வாழ்த்தி கொடுத்துக்கிறதுக்கா? ஐயே நல்ல நாள் அதுவும் கேரிங்கிறேன்ற பின்ன வாழ்த்தி கொடு. நான் இதுவா பண்ணிக்கிறேன், அகலி வார்த்தை பண்ணிக்கிறேன். ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி கொடுப்பா. நீ காசு ஒழுங்கா கொடுத்தா எல்லாம் வரும். எதுல போ. ஹாப்பி தீபாவளி போ. ஹாப்பி தீபாவளி ஐ கேர்ள்ஸ், பாய்ஸ் அண்ட் ஜென்ட்ஸ், அப்பா அம்மா மதர் சிஸ்டர் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நான் ஒரு ஆள் தானே இருக்கிறேன், எதுக்கு இப்படி ஊருக்கே கத்துற? கஸ்டமர் கவர் பண்றதுக்கா? சரி சரி சரி. ஹாப்பி தீபாவளி. எது பாக்கா இந்தாக்கா.